ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ப்ளவுஸில் ஃப்ரண்ட் 3 டாட் மார்க் பண்ணி அதை எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ நான் ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பீஸை கட் பண்ணி வச்சிருக்கேன். லைனிங் வித் ப்ளவுஸில் இருக்க அந்த வெளி பீஸ், அதாவது லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸோட கிளாத்தும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் 3 டாட் மார்க் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் லைனிங் கிளாத்தை மட்டும் எடுத்துக்கலாம். ப்ளவுஸில் இருக்க அந்த நெக்குக்கு கீழே இருக்க அந்த பார்ட்டோட அளவு, ப்ளவுஸில் இருக்க அந்த நெக்குக்கு கீழே இருக்க பார்ட்டில் எத்தனை இன்ச்சு மார்க் இருக்குது, அந்த டாட் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நெக்குக்கு கீழே இருக்க அந்த லென்த்தை ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அந்த மார்க்கில் இருந்து தான் நம்ம எத்தனை இன்ச்சு வைக்க போகிறோம் அப்படிங்கிறத அளந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ டேப்பில் வந்துட்டு அந்த இன்ச்சை அளந்துக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஒரு 2.5 to 2.25, இதுக்குள்ளே 2.25 to 2.25 இதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நான் அந்த மார்க்கை நான் அளந்துக்கிறேன். 2.5 இன்ச்சு இருக்குது, அதை நான் அளந்துக்கிறேன். அளந்து மார்க் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து அதை வந்துட்டு டாட்டுக்கு தேவையான அளவு மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே சென்டர் டாட் மார்க் பண்ண போகிறேன். சென்டர் டாட்டில் அந்த ஷோல்டருக்கு நேராக இருக்கணும் அந்த டாட்டு. அந்த டாட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்கணும்னா, இப்போ இந்த டாட் மார்க் பண்ணதில் இருந்து 3 இன்ச் தள்ளி இருக்கணும். நான் இப்போ அளவு ப்ளவுஸில் அளந்து பார்க்குறேன் பாருங்கள். 2.5 to 3 இன்ச் கேப் தான் இருக்கணும். இந்த அகலம் வந்து 2.5 to 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதில் இருந்து நம்ம டாட்டுக்கு எவ்வளோ அகலம் வைக்கிறோம் அப்படிங்கிறது 2 இன்ச்சா 2.5 இன்ச்சா அப்படிங்கிறத அதை நான் அந்த அளவு ப்ளவுஸில் இருக்க உள் டாட்டை நான் செக் பண்ணி அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச் இருக்குது, அதை நான் உள் டாட்டில் செக் பண்ணி மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ அந்த டாட்டோட லென்த்து நோட் பண்ணிக்கோங்க. டாட்டோட லென்த் வந்துட்டு அதே சேம் தான், 2 to 3 இன்ச், அதுக்கு மேலே போகக்கூடாது. டாட்டோட லென்த் மார்க் பண்ணிவிட்டு அதை பிடிக்கிறதுக்கு நான் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ சைடு டாட் மார்க் பண்ணணும். சைடு டாட் நம்ம அந்த ஆம்கோல் அந்த பாக்ஸ் போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த ரவுண்டு வளைகிறதுல இருந்து ஒரு 1/4 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதோட லென்த் அளந்து அதுக்கப்புறம் அதில் தான் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஐ திங்க் 3.25 இருந்து 3.25 வரைக்கும் வரும். நான் வந்து இந்த ப்ளவுஸில் என்ன இருக்குமோ அதுதான் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட அளவு ப்ளவுஸில் வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குமோ அதில் இருந்து அப்படியே எடுத்து அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் லைன் போட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த லைனிங் ப்ளவுஸை மார்க் பண்ணியாச்சு. இதே லைனிங் மார்க் வந்துட்டு நமக்கு அதுக்கு அடுத்த இன்சைடில் இருக்க இன்னொரு லைனிங் கிளாத்துக்கும் வேணும். ஸோ நம்ம பிரிக்கிற நீடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊசி வச்சுட்டு, அதாவது இது வந்துட்டு முப்பட்டக ஊசின்னு சொல்லுவோம். இந்த ஊசி வச்சுட்டு நான் ஒரு ஹோல் போட்டு இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கிறேன். 2வது லைனிங் பீஸ்லையும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த டாட்டோட அந்த மார்க்கையும் பண்ணிக்கோங்க, ஸ்டார்டிங் மார்க்கையும் பண்ணிக்கோங்க. இப்போ டாட் மார்க் பண்ணியாச்சு 2 சைடும். இதுலேயும் லைன்ஸ் போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் அந்த டாட்டோட மார்க் மட்டும் போதும், லைன்ஸ் தேவையில்லை. பட் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் லைன்ஸ் போடுறேன். அந்த ஷேப்பை வெட்டிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து மடிச்சு தைக்கிறப்ப ஏற்றி இறக்கி வராது. இப்போ இந்த ரெண்டு சைடும் எடுத்தாச்சு. இந்த 2 சைடையும் நம்ம லைனிங் கிளாத்தில் இருக்க அந்த வெளி ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளவுஸ் கிளாத்தில் வச்சு நம்ம ஃபுல்லாகவே ஒரு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாட் வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது இந்த 2 மார்க்கையும் வெளி பீஸ் இன்சைடு அவுட் சைடு அதை வந்துட்டு தெளிவாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்சைடு இந்த லைனிங் கிளாத்தை வச்சு நான் அட்டாச் பண்ண போகிறேன். அதாவது உள் பக்கம், கெட்ட பக்கம்னு சொல்லல, நல்ல பக்கம் இல்லாமல் கெட்ட பக்கம். இப்போ நான் 2 எடுத்து வச்சுட்டேன். இதில் நீங்கள் வந்துட்டு பின் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்துட்டு துணி நழுவாமல் இருக்கணுங்கிறதுக்காக நீடில் வச்சு பின் பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. நான் இதை அப்படியே வச்சுட்டு ஃபுல்லாக சுற்றி ஒரு லைன் அட்டாச் பண்ணுறேன்.
கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக கேப் இல்லாமல் சுற்றி நழுவிராமல் இருக்க ஒரு லாக் பண்ணிக்கோங்க. இது லைனிங் கிளாத்தை வந்துட்டு ப்ளவுஸ் கிளாத்தில் அப்புறது அப்படின்னு சொல்லுவோம், அப்பி வைக்கிறதுன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் வந்துட்டு லைனிங் கிளாத் தான் நமக்கு சரியான மெஷர்மெண்ட். ஸோ லைனிங் கிளாத்தை விட்டுட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ப்ளவுஸ் கிளாத்தை ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டாட் வந்துட்டு அதாவது அந்த வெளிப்பகுதியில் இருந்து தான் நீங்கள் டாட் வந்து பிடிச்சி வரணும். டாட் எப்போவுமே கத்தி மாதிரி ஷார்ப்பாக இருக்கணும். நீங்கள் கொண்டு வர அந்த இது வந்துட்டு கிராஸ் லைன் ஒரே லைனாக வரணும், வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடாது. திருப்பி சென்டர் டாட். கம்பல்சரி டாட்டில் வந்துட்டு 2 தையல் போடுங்க, அப்போ தான் டாட் பிரிஞ்சிடாமல் இருக்கும். இப்போ இந்த டாட்டையும் நான் பிடிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் சைடு டாட். மேக்ஸிமம் இந்த 2 டாட் பிடிச்சாலே ஷேப் நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ சைடு டாட்டும் இந்த சென்டர் டாட்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஆம்புல் சைடு இருக்க டாட் பிடிச்சாச்சு. டாட் பிடிக்கவும் நமக்கு ஷேப் எப்படி இருக்குது பாருங்கள், கிராஸை இந்த மாதிரி ஷேப் இருக்கணும். அப்போ தான் நம்ம பிடிச்ச கிராஸ் வந்துட்டு ரொம்ப கரெக்டானதுன்னு அர்த்தம். இந்த கிராஸில் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக வேணும்னா எல்லா டாட்டையும் இன்னும் கொஞ்சம் லாங்காக பிடிச்சிக்கலாம். இப்போ சேம் இந்த சைடும் நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து ஃபுல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு டைம் இல்லை, எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ சேம் இந்த ப்ளவுஸ் இந்த சைடையும் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணிவிட்டு டாட் பிடிச்சிருங்க. டாட் பிடிச்சிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களோட டாட் ரொம்ப கரெக்டாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.